ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் படித்த செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும், முடங்கி விடாதே முயற்சி செய் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நம்மளே வந்துட்டு எந்த ஒரு முயற்சி பண்ணாலுமே வந்துட்டு முடங்கி ஒரு மூலையில் உட்காந்துரும், அது நமக்கு கிடைக்கல அப்படின்ற சமயத்தில். அப்படி இருக்காமல் எந்த இடத்துல நம்ம தவறு செஞ்சோன்றதை அதை திருத்திக்கிட்டு முயற்சி செய்வோம். ஏன்னா இந்த உலகத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்காக காத்துட்ருக்கு, அதை தேடி கண்டுபிடிக்கிறதுல தான் நம்ம வாழ்க்கை அமையுது அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணே, அப்பா, என்ன அத்தை வந்துட்டாங்களோ? அடடே, வாங்க வாங்க. அப்பா அண்ணன் தான் வாயில வரும், ஏன் அண்ணின்றது வாயில வராதோ? ஐயோ இல்லை அண்ணி, என்னைக்கும் சமயக்கட்டில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, அதான் சரி அண்ணன் அண்ணன் அப்பான்னு கூப்பிட்டேன். எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? நாங்கள் ராத்திரி ஒரு 10 மணி 11 மணி ஆயிடுச்சு அண்ணி கிளம்புறதுக்கு. வண்டிக்கே வந்துட்டீங்களா? ஆமா அண்ணி. அத்தை மாமா வாங்க. அடடே, எப்பயும் என் மாப்பிள்ள 10 மணி ஆனாலும் படுக்கையை விட்டு எந்திரிக்கிறது இல்ல, இன்னைக்கு என்ன நான் வர்றதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டீங்க? இல்ல சும்மாதான். ஆஹா, முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு போலயே. அத்தை உட்காருங்க அத்தை. என்ன நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, செல்வியெல்லாம் வரலையா? அவளுக்கு லீவே இல்லப்பா. நானும் ஏண்டி லீவை போட்டுவிட்டு வாடி அப்படின்னா கேட்கவே இல்லை. அவள் வேலை இருக்குமான்ட்டா. சரி அப்புறம் என்ன பண்ணுறது, வேலை இருக்கும்போது செய்ய வேண்டியதான். அப்புறம் லீவுக்கு எதுக்கு வந்துட்டு போகிறதுன்ட்டு தான் நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் பொண்ணு அவங்க அம்மா வந்து ஏதோ பேசினாங்கன்னு சொன்னாங்க. ஆமா மாமா, அன்னைக்கு நீங்க போனதுக்கு அடுத்த நாள் வந்து பேசினாங்க. அப்புறம் அப்பா அம்மாவும் இப்ப கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. சரியா நல்லா இருந்தா அது போதும், வேற என்ன வேணும் எங்களுக்கு? என்னங்க தம்பி தண்ணி? சரிக்கா. எங்க அண்ணனையும் அப்பாவையும் காணோம், எப்பயும் நான் வரத்துக்கு முன்னாடியே வந்து நிப்பாங்க, இன்னைக்கு ஆளையே காணாமே. அதான் நீங்க தான் பொண்ணு பார்க்க போகணும், எல்லாம் முறைப்படி பண்ணணும்னு சொல்லிட்டீங்களே, அதனால தான் போயிட்டு தாம்பளத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கறதுக்கு போயிருக்காங்க 2 பேரும். ஓ சரி, அப்ப இன்னைக்கே வச்சுக்கலான்ட்டார் அப்பா. இன்னைக்கு நாளை நல்லா இருக்கு நாங்களாம், அதான் சரி இன்னைக்கு முறைப்படி பொண்ணு பார்க்க போயிடலாம் அப்படின்னு. சரி அண்ணி, நானும் தான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தேன், அது ஃப்ரிட்ஜில் வைங்க, அப்புறமேட்டுக்கு எதுவும் கட்டிக்கலாம். நான் நாளைக்கு தானே போவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் உதிரி பூவாக வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு இந்த கட்டின பூவே வாங்கிட்டு வந்திருப்பேன். இருக்கட்டும், அதனால என்னப்ப? ஓஹோ, இப்பதான் தெரியுது, அதனாலதான் மாப்பிள்ளை காலையிலே குளிச்சு ரெடியா டிப்டாப்பா இருக்கிறாரோ. பால் வேற இல்ல உங்களுக்கு, இப்ப நான் டீ வர காப்பி வைக்கிறேன், உங்க அண்ணன் வரும்போது பால் வாங்கிட்டு வர சொல்லிடட்டுமா? அப்புறம் பால் காப்பி வச்சிரவா? அக்கா நீங்க வெறும் வர காப்பியே வைங்கக்கா, பால் என்னத்த பால், அங்க தினந்தோறும் டீ காப்பியும் மூஞ்சில பார்த்து மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்குது, ஏதோ ஒண்ணு வைங்க. சரிங்கப்பா. என்ன அம்மாவுக்கு இன்னும் கோபம் போலையோ? அம்மா பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்படிதாயே இருக்கும், அதுக்கப்புறம் போவ அதெல்லாம் பேசிடுவாங்க. என்ன கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். சரி இப்ப எதுக்கு அந்த பேச்சு? எத்தனை மணிக்கு பொண்ணால பார்க்க போறோமாமா? காலையிலன்னு சொன்னாங்க, எத்தனை மணிக்கு என்ன ஏதுன்னு தெரியல. சரி, அப்ப நாங்களும் போயிட்டு குளிச்சுட்டு கிளம்புறோம். எத்தனை மணிக்கு போறது என்னன்னு வேற தெரியல, நான் பாப்போம். சரிங்க. சரி, அம்மா வேற சொன்னுச்சு காலையில எந்திரிச்சோன்னே சும்மா இருக்காத, நம்ம வீடு மாதிரி அவ வீட்டில் எல்லா வேலையும் பார்க்கணும் வைக்கணும்னு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு வேற தெரியல. சமையக்கட்டுக்கு போனால் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நீ போமான்றாங்க. சரி வீடாவது கூட்டி விடுவோம். சுற்றும்பீலி சூடரே என் இதயம் உன்னை சுற்றுதே. அடியே எருமமாடு, என்னடா விடிஞ்சிருச்சே, ஒன்னும் நடக்கலையேன்னு பார்த்தேன், தான் நடந்துருச்சே. ஏண்டி அந்த புள்ள விளக்கு மத்த எடுத்து வீடு கூட்டிக்கிட்டு இருக்கா, அதை வாங்கி கூட்டுறது இல்ல, ஏதோ குரங்குட்டி கணக்கா குதிச்சுக்கிட்டு திரியிற. ஐயோ சும்மா இருக்க, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் கூட்டலான்னு எடுத்தேன். ஏமா நீ வந்திருக்க, நீ வைய முதல்ல. எருமை அதை வாங்கி கூட்டு. என்னடி ஊட்டம் கொட்டிக்கிட்டு இருக்க? ஐயோ ஆண்டவனே, என்னடி இப்ப பிரச்சனை? என் ஷாம்பு பாட்டில் வெறும் எம்டியா இருக்குது, யாரோ தண்ணிய ஊத்தி அதுல குளிச்சிருக்காங்க. என் ஷாம்பு நான் கொஞ்சம் இருந்துச்சு, இன்னைக்கு குளிக்கலாம்னு வச்சிருந்தேன், இன்னைக்கு காலையில பார்க்கறேன் காணல. எங்க போனுச்சு, யார் எடுத்தது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடு, கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. ஏய் எருமை, நீதான் எடுத்தியா? எங்களுக்கு ஒரு வேலை பொழப்புள்ள பாரு. ஏமா பாத்தியா, இவதான் எடுத்து குளிச்சிருக்கா, அதுவும் இல்லாம அதுல தண்ணிய ஊத்தி நல்லா கலக்கி கவுத்து வச்சிருக்காமா. ஐயோ ஆண்டவனே,
உங்க 2 பேத்துக்கிட்டே காலங்கத்துல எந்திரிச்சா கத்தி 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 என் பிராணமே போயிரும் போல இருக்குடி. ஏன்டி இப்படி என்னை சாவடிக்கிறீங்க 2 பேரும்? ஏய் கம்முன்னு இருங்கடி. ஏக்கா நீயே பாக்குறல்ல, நான் இங்க ஷாம்பு எடுத்தேன். அதுவும் இல்லாம இவளோட நாரி போன ஷாம்பெல்லாம் எவனோ மனுஷன் தொடுவானா? அப்ப யார் எடுத்தது? யார் எடுத்தது? எதுக்கு இப்ப கத்துறீங்க? எதுக்கு இப்ப கத்துறீங்க? உங்க அப்பா தான் நேத்து ஷாம்பு இல்ல தலைக்கு குளிக்கணும் போய் ஷாம்பு வாங்கிட்டு வான்னாரு. நான் தான் இந்த கடைக்கு போறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு அதுல இருக்க ஏதோ ஷாம்பு எடுத்து போட்டு குளிங்கன்னு. இதுல 1/2 டப்பா தான் கிடக்குது, அதனால இதை எடுத்து குளிச்சுக்கிறேன்னாரு. சரி குளிச்சுட்டு வைங்கன்னதுக்கு உங்க அப்பா அதை எடுத்து கவுத்து வச்சிருப்பாரு போல இருக்கு. அதுக்கு எதுக்கு நீ பாட்டம் கட்டிக்கிட்டு இருக்க? அப்பா இது வீடா இல்ல மார்க்கெட்டானு தெரியலப்பா. வாழு 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 வாழுன்னு கத்திக்கிட்டு சி. ஏய் அங்க செடியில பூவெல்லாம் பூத்து குலுங்குது, அதை பறிச்சு தலைக்கு வைக்கலாம்லடி. ஏன்டி இப்படி என் உயிரை போட்டு எடுக்கிறீங்க? ஐயா இருங்க, நான் வேணா இந்த கூட்டி விட்டு நான் போய் எடுத்துக்கிறேன். அப்பா இது 2க்கு பதில் நீ எனக்கு பிள்ளையா பிறந்திருக்கலாம். சொல்ற பேச்சு கேட்டு எப்படி இருக்க? ஆனா இதுங்க 2ம் பாரு எங்க இருந்து தான் வந்துச்சுங்கன்னு தெரியல எனக்கு. ஏன்டி இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏக்கா நான் ஏதாவது பண்ணனாக்கா இவ இப்படியேதாக்கா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு என் மேலேயே பழிய போட்டுருவா. சரியான விஷம்க்கா. ஏய் அவ காதுல இது விழுந்துச்சு அப்படியே சண்டைக்கு வருவாடி. அவ வந்தா நானும் விடமாட்டேன்னு நினைக்கிறியா? விடவே மாட்டேன் பாருங்க. சரி சரி நான் வீட கூட்டுறேன். அவங்க வேற பூ பறிக்க சொன்னாங்க, அதை பறிக்கணும். நவுரு. சரிக்கா நீ விளக்கு மாத்த கொடு, இல்லைன்னா அதுக்கு எங்க அம்மா வாழ் வாழ்னு கத்தும். வீட்டுக்கு வந்த பிள்ளைகிட்ட போய் நீ வேலை வாங்குவீங்களாடின்னு. ஏய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடி, நீ போ நான் கூட்டிக்கிறேன். இவளுக்கு 2 பேத்துக்கிட்ட இருந்தா நேரம் போறதே தெரியாதப்பா. என்னம்மா கத்து கத்துன்னு கத்துறாளுங்க. அப்பா இன்னைக்கு ஊறுபட்ட பாத்திரம் வேற குவிஞ்சு போச்சு, வீடெல்லாம் வேற வலிக்கணும், நாளைக்கு கோயிலுக்கு போகணும். ஊறுபட்ட வேலை கிடக்குதே. இதுக்கே இன்னைக்கு ஒரு நாள் பொழுது ஆயிரம் போல இருக்கு. விசில் வேற அடங்குனுச்சுனா தான் சீக்கிரம் எடுத்து போட்டு தாளிக்க முடியும். அவன் வேற பெரிய வேலைக்கு போனதுனால மணியாச்சுன்னு கத்த போறான் இன்னைக்கு. எம்மா சொல்லுடா. சொல்லுடான்னு அங்கிட்டு திரும்பிட்டு இருக்கா? என்னடா வேலை இருக்குடா எனக்கு. ஏமா டென்ஷன்? ஏன் டென்ஷன்? லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். ஆமா ஆமா டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு வீடு வேற வலிக்கணும், ஒற்றை அடிக்கணும், இந்த பாத்திரம் மண்டெல்லாம் கழுவணும், இந்த மேல எல்லாம் துணியெல்லாம் காய போட்டிருக்கேன் அதை எடுத்துட்டு வந்து மடிச்சுட்டு வந்து வைக்கணும். ஊறுபட்ட வேலை கிடக்குது, நான் எப்படி அப்புறம் சும்மா இருக்க முடியும்? இதுக்குதான் இவ்வளோ டென்ஷனா? இப்போ என்ன, இந்த பாத்திரம் தானே கழுவணும், நான் கழுவி தரேன், கவலைப்படாத. ஏய் அப்புறம் நீ வேலைக்கு போலையாடா இன்னைக்கு? இன்னைக்கு எனக்கு லீவு தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கவலையே பட்டாத. ஒற்றை அடிக்கிறது, கழுவுறது, துவைக்கிறதுன்னு எல்லாம் பண்ணி தரேன். அப்ப அவனுக்கு அந்த எருமைக்கு இன்னைக்கு லீவு தான். அட பாவிகளா, 2 பேத்துக்கு வேலை இருக்குன்னு நினைச்சுதாண்டா நான் இவ்வளோ வேகமா அதை பண்ணணும் அதை பண்ணணும்னு இருக்கேன். கேட்கணும், கேட்கவே இல்லை. சரி இப்போ என்ன, இந்த பாத்திரத்தை கழுவிட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் கழுவிக்கிறேன், நீ போ. மா அதெல்லாம் கழுவித்தரமா, நீயே கவலைப்படுற? ஆத்தாடியாத்தா என்னம்மா இம்புட்டு பொருளை குவிச்சு வச்சிருக்கிற நீ? அப்புறம் காலையில உங்களுக்கு தோசை ஒருத்தன் சாப்பிடுவேன், ஒருத்தன் இட்லி ஒருத்தர் சாப்பிடுவீங்க. அப்புறம் உங்க அப்பா சாப்பாடு கேட்பாரு, மதியானத்துக்கு சாப்பாடை தாளிக்கணும், குழம்பு பரட்டி வைக்கணும், பொரியல் வைக்கணும், ரசம் வைக்கணும், அப்பளம் வைக்கணும், எல்லாம் செய்யணும்னா அப்புறம் ஒரு 2 பாத்திரமா யூஸ் பண்ண முடியும்? இவ்வளவு பாத்திரத்தை எடுத்து குழம்புனாதான் பண்ண முடியும். எப்படித்தான் இவ்வளவு வழியும் செய்யறியோ தெரியல. சரி விடு, நான் போய் கழுவிடுறேன். டேய் வேணடா வையடா. இதுல என்னமா இருக்குது? ஏண்டா முதல்லையாவது வாஷ் பேஷன் உள்ள இருந்துச்சு, அதனால நீ ஏதாவது 2-3 பாத்திரத்தை எடுத்து போட்டு கழுவ. இப்ப பின்னாடி இருக்கு, அக்கம் பக்கத்துல யாராவது பார்த்தா எதுவும் நினைச்சுக்க போறாங்கடா. யாரு என்னத்தமா நினைப்பா? நம்ம வீட்டுல நான் கழுவுறேன், இதுல என்னத்த போய் அவங்க நினைக்கிறது இருக்கு? அதுவும் இல்லாம வீட்டுல இருக்க ஆம்பளை பசங்க இந்த வீட்டு வேலையும் கத்துக்கணும். அப்பதான் பிற்காலத்துல எந்த கஷ்டமும் இருக்காது. அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு அப்பதானே தெரியும். பொண்ணுங்க மட்டும்தான் இந்த வேலை பார்க்கணும், ஆம்பளைங்க இந்த வேலை பார்க்க கூடாதுன்னு எதுவும் இல்லையே. பொண்ணுங்களும் இப்ப ஆம்பளைங்க பாக்குற எல்லா வேலையும் பாக்குறாங்க. அப்ப இந்த வேலையை பார்க்கறதுல என்ன குறைஞ்சா போயிட போறோம்? சரி சரி போ. இவனை கட்டிக்க போற புள்ள ரொம்ப கொடுத்து வச்சவளா தான் இருக்கணும். பெத்தவ எனக்கே எல்லாத்தையும் இழுத்து போட்டு பாத்திரம் கழுவும், அதை பண்ணும் இதை பண்ணுவோன்னு ஏதாவது ஒத்தாசை பண்ணுமா? கட்டின பொண்டாட்டிக்கு சொல்லவா வேணும்? ஐயோ ஐயோ, இது கொஞ்சம் நல்லா பெருசா இருந்துச்சுன்னா எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு கழுவ வைக்க ஈஸியா இருக்கும். இது இத்தலூண்டு, இதுல 4 தட்டு தான் வேகமா கழுவ முடியும். பெரிய பெரிய பாத்திரத்துல கழுவ முடியாது. வெளியே வச்சா சட்டு சட்டுன்னு கழுவி எடுத்துடலாம். ஏக்கா அந்த எருமை மாடு நம்ம மட்டும் பூ பறிக்கிற வரைக்கும் வரமாட்டா. நம்ம பூவை பறிச்சு நல்லா கட்டினதுக்கு அப்புறம் பாருங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்கடி, நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் வருவா தெரியுமா? அப்பா வச்சாச்சுடா சாமி.
ஹே விடுடி, எதுக்கடி நீ அவளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற? அவ காதுல இது விழுந்துச்சு, அப்புறம் வந்து கத்துவாடி. அவ என்னைக்கு தான் கத்தாம இருக்கா? அவ வேற எங்கேயோ பிறக்க வேண்டியது, எங்க வீட்டில் வந்து பிறந்துக்கிட்டு எனக்கு பெரும் டார்ச்சரா இருக்கு. அதான் எங்க அப்பா அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளை பார்த்து அவளை மட்டும் தாட்டி விட்டாச்சுன்னு வைக்கா, அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரீ படா, நான் ஜாலியா இருப்பேன். என்னை கேட்க யாருமே இல்லை. நான் அடிச்சா தங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பரு வீட்டு போய் சேர மாட்டேன். ஏக்கா யாரோ பாடுற மாதிரி இல்ல? ம், பக்கத்து வீட்டுல அந்த பயலுக்கு எதுவும் பாடுவாங்க. ஏக்கா ஒரு நிமிஷம் இருக்கா, வாரேன். ஏய், எங்கடி போற? அட இருக்கா. நான் புட்டிச்சா உடம்பு புடி, நான் சிரிச்சா வாழ விடி, நான் பாடும் பாட்டுக்கு தோல் படுற நீ அடி. நான் அடிச்சா தங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பரு வீட்டு போய் சேர மாட்டேன். எங்க வீட்லயும் கொஞ்சம் பாத்திரம் இருக்கு, அதையும் எடுத்து போட்டு கழுவிடுறீங்களா? அட நீங்களா? அம்பிட்டு தானே, கொண்டு வந்து கொடுங்க, கழுவி கொடுத்துட்றேன். என்னங்க, லேடிஸ் தான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க, நீங்க என்னங்க இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க? ஏய் எருமை, என்னடி பேசிட்டு இருக்க? வாடி. அட நீங்கள் வேறங்க, அவங்க தான் செய்யணும் இவங்க தான் செய்யணும்னு எதுவும் இல்லைங்க. எங்கள் அம்மா சமைச்சிக்கிட்டு இருந்துச்சு, பார்க்க பாவமாக இருந்துச்சு, எல்லா பொருளையும் எடுத்து போட்டு கழுவணும்னு, அதை எடுத்து போட்டு கழுவிக்கிட்டு இருக்கேன். இதில் என்ன இருக்கு? பரவாயில்ல பரவாயில்ல. ஏய் வாடி கம்முனு. என்னங்க முறப்பொண்ணே, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? முறை பொண்ணா? ம், ஐயோ கோவப்படாதீங்க. ஏங்க அப்புறம் எதுக்கு அவங்கள முறை பண்ணுன்றீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, அன்னைக்கு அவங்க வீட்டில் டீ கடை வச்சுருக்காங்கல்ல, அங்கே தான் போயிட்டு டீ வாங்க போனோம். அன்னைக்கு டீ கேட்டதுக்கு முறைச்சாங்க, அதுதான் அதுலேருந்து அவங்களுக்கு முறப்பொண்ணுன்னு பேர் வச்சிருக்கேன் நான். ஓகே ஓகே. ஏய் கம்முனு வாடி. என்னங்க பேசக்கூட மாட்டேங்கிறீங்க? என்ன பேசுறது? அதுவும் இல்லாம வீட்ல ஆளுங்க இருக்காங்க, எதுவும் நினைச்சுக்குவாங்க. ஏங்க எல்லாரும் ஒரே ஏரியாவில் இருக்கோம், நேற்று நீங்கள் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், ரொம்ப அசிங்கமாக போயிருக்கோம். எங்கள் அண்ணங்காரன் நேற்று டிக்கெட் எடுக்க கூட காசுலையான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து என்னை கழுவி வச்சு ஊற்றி செஞ்சுட்டான். ரொம்ப தேங்க்ஸுங்க, என் மான மரியாதையை காப்பாற்றிட்டீங்க. நீங்க நல்லா ஜாலியா பேசுறீங்க. காசா பணமாங்க, இருக்கிற வரைக்கும் நல்லா சிரிச்சு ஜாலியாக இருந்துட்டு போகணும், அம்பிட்டு தான். ஏய் கம்முனு வாடி. அட எதுக்கு இப்போ கிடுகிடுன்னு ஓடுறாங்க பூச்சாட்டிய பார்த்த மாதிரி? ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன பண்றாங்க? பேசிக்கிட்டு இருக்கோம்ல, ஒத்த வாங்கிட்டு ஓடாம இருந்தா சரிதான். என்னடா பக்கத்து வீட்டுல காம்பவுண்டு கிட்ட பிள்ளைங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிற? பாக்குற 4 பேர் என்ன நினைப்பாங்க? ஏண்டா என்னடா வாயின் இருக்கிறதுக்காக பேசக்கூட கூடாதா? யாரு வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும், இல்லன்னு வையி அம்பிட்டு தாண்டி ஏதாவது பிரச்சனை வம்புன்னு நினைச்சு கட்டி வச்சு உரிச்சு விடுவாங்க. இவன் ஒருத்தான்டா, கஞ்சியை ஊற்றி வர்றப்ப சட்ட துணியை மட்டும்தான் தேய்க்கிறான்னு பார்த்தா இவனையும் தேய்ச்சி அயன் பண்ணி வச்சிருக்கான். இவன் தான் யார்கிட்டையும் சிரிச்சு பேச மாட்டான், நம்மளும் சிரிச்சு பேசக்கூடாது. போய் கேட்போம். தம்பி, வெளியே கிளம்பிட்டீங்களோ? ஆமாங்க, வெளியே கிளம்பியாச்சு. என்ன இந்த பக்கம்? அது ஒன்றும் இல்லைங்க, கந்துக்கு ஒரு 20,000 பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். 20,000 பணமா? எதுக்கு அம்பிட்டு பணம்? இல்லைங்க, ஒரு தேவை, அதான் கொடுத்தீங்கன்னா எப்படியும் இந்த சீட்டு உழுகிற மாதிரி இருக்கு, அதை வாங்கி கொடுத்துருவேன். ஏதோ ஒரு 1000-500னா பரவாயில்ல, நீங்க சொலைய 20,000 ரூபா கேக்குறீங்களே, 20,000த்துக்கு எங்கிட்டு போறது? முதல்ல நம்ம ஊர்க்காரங்களை நம்பி காசை அப்படியே சொலைய கேட்கும் போதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப அவன் என்ன பண்றானுங்க, காசை வாங்கிட்டு டிமிக்கி கொடுத்துட்றானுங்க. ஆளை பார்த்தாங்கன்னா அப்படியே திரும்பி கூட பார்க்காத அளவுக்கு போறாங்க. ஃபோன் பண்ணி கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அதனால யாருக்கிட்டையெல்லாம் என்னால கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. ஏதாவது நகை நட்டு எதுவும் இருந்துச்சுன்னா கொடுங்க, அதை வேணா வச்சு நான் உங்களுக்கு காசு தரேன். அப்படி இல்லைன்னா நீங்க வேற பக்கம் தான் பாத்துக்கணும். இது இவங்கிட்ட காசை வாங்கி அந்த குட்டியை மீட்டு புள்ளான்னு பார்த்தா இந்த ஆளு இப்படி சொல்றானே. நான் இப்படி சொல்றேன்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க, என் நிலைமையும் புரிஞ்சுக்கணும்ல. நானும் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல சம்பாதிச்சு கொண்டு வந்த காசெல்லாம் இங்க வந்து எல்லாத்துக்கும் தானத்துக்குன்னு கொடுக்க முடியுங்களா? அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. கொடுத்தா எவனா திருப்பி கொடுக்கணும், திருப்பி கொடுக்கலன்னா அப்புறம் அவங்களுக்கு ஏத்த மாதிரில நம்ம மாறிக்கணும். பொருளுக்கு உண்டான காசை கொடுப்பேன், அப்படி காசை கொடுத்துட்டு அந்த பொருளை மீட்டுக்கலாம். அப்படி இல்லையா அந்த பொருளை நான் வச்சுக்குவேன், அம்புட்டு தான். ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்குது கொண்டு வந்து வைக்கிறதுக்கு? தம்பி, என் மேலே நம்பிக்கை வச்சு கொடுங்கப்பா. இல்லக்கா, காசு விஷயத்துல நான் யாரையும் நம்புறது இல்லை, சரிங்களா?
உங்க வீட்டுல ஏதாவது பொருள் இருந்தா கொண்டு வந்து வைங்க, நான் அதுக்கு உண்டான பணத்தை தாரேன் சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு வரும்போது கொடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. சரிங்கப்பா, வீட்டில் பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு வரேன். ஏன்னா நான் காசை கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் நான் வந்து கேட்கும்போது எல்லாரும் திமிரா பேசுறாங்க. அவங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் நம்ம ஆளாக முடியுமா? நம்ம காசை கொடுத்துவிட்டு நமக்கே சாப விடுறாங்க, நீ ஊரடிச்சு வலையில போடுறேன்னு. இந்த பேச்சும் ஏச்செல்லாம் நமக்கு தேவையா? அதுக்காக தான் அப்படி மாறியாச்சு. ஆ, சரிங்கப்பா. ஆமாம் ஆமாம், இந்த ஊர்க்காரவங்க அப்படி தான் பேசுவாங்க, வாய்க்கு வந்தபடி. கஷ்டம்னா காலை பிடிப்பாங்க, இல்லைன்னா கழுத்தை பிடிப்பானுங்க. அதுதான் இந்த ஊர்க்காரனுங்களுக்கு இது. நாங்கள் பார்த்துக்குறேங்க, ஏதாவது பொருளை கொண்டு வந்து வச்சு காசு வாங்கிக்கிறேன். சரி, வரத வந்துட்டீங்க, சாப்பிட்டு போங்க. இருக்கட்டுங்கப்பா, வாரேங்க. என்னடா இது, இவங்கிட்ட காசை வாங்கிட்டு போய் அங்கே கொடுத்து ஆட்டை காப்பாற்றி பிள்ளான்னு பார்த்தா இப்படி சொல்கிறான். ஐயோ, ஆடு விலை எப்படி பார்த்தாலும் குட்டி போட்டால் அதுக்கு இன்னும் ஒரு 40,000 பக்கமாவது வரும். இப்படி சொல்லையா அவளுக்கு தூக்கி கொடுக்க முடியுமா? ஏதாவது பண்ணுவோம். அண்ணி, சின்ன பொண்ணு, என்ன வேலையெல்லாம் முடிச்சாச்சா? ஆமா அண்ணி, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. என்ன இந்த பக்கம் குருமாவுக்கு அரவை போட்டுக்கிட்டு இருந்தேன், மிக்ஸி ரிப்பேர் ஆகி போச்சு. அதான் சரி கொண்டு போய் கடையில் கொடுப்போன்ட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஏன் இப்படி வேகாத வெயில்ல வெறுங்காலோட ஒரு செருப்பு கூட போடாமல் தூக்கிட்டு போறீங்க? அண்ணன்கிட்ட கொடுத்து விட வேண்டியதானே? இல்லைம்மா, அவர் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் போனால் ஒரு நாள் பொழுது ஆயிருன்ட்டு தான் நான் சரி நம்மளே நடந்து போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். அந்த இங்கே தான் இந்த அண்ணன் இருக்காருல ரிப்பேர்காரருன்ட்டு தான். அவர் இன்னைக்கு வேலைக்கு போகிற மாதிரி காலையில் போய்கிட்டு இருந்தாரு. வேலைக்கு போயிட்டா? அப்படியா? ரகுணன் தானே சொல்கிறீங்க? ஆமாம், அவர்கிட்ட தான் கொடுப்பேன், அது நல்லா சரி பண்ணி கொடுத்துருவாரு. வள்ளியக்காவும் ரகுணனும் இவதான் வேலைக்கு போனாங்க. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? அரவை வேற போடணும். சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட மிக்ஸி இருக்குது, நான் எடுத்து தாரேன். அதை கொண்டு போய் இன்னைக்கு அரவைக்கு வச்சுக்கோங்க. அட வேணாம்மா, நம்ம பொருளாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒன்று ஆகி போயிடுச்சுன்னா அப்புறம் சித்தி வேற சத்தம் போடுவாங்க. ஆமாம் ஆமாம், உங்கள் சித்தி தானே எல்லா பொருளையும் வாங்கி போட்டிருக்காங்க. உங்கள் தம்பி தான் எல்லாம் வாங்கி போடுறாரு வைக்கிறாரு. அதுவும் இல்லாமல் அக்கா கறி யூஸ் பண்ணுறதுக்கு இல்லாமல் என்ன பொருள்? இருங்க, நான் எடுத்துகிட்டு வந்து தாரேன். ஐயோ வேணாம் சின்ன பொண்ணு. அடாடாடா, அப்போதான் ரொம்ப தான் பிகவ் பண்ணிக்கிட்டு திரியுறீங்க. இதுவே ராணி அக்கா கொடுத்துச்சுன்னா அப்படியே வாங்கிக்குவீங்க. நான் உங்களுக்கு இலக்காரமா? ஐயோ, வாங்க உள்ள வாங்க. முதல்ல அப்படியே யாரோ எவரோ மாதிரி வாசலே நின்றுட்டு அப்படியே போயிடுறது. வீட்டுக்குள்ள கூட வரக்கூடாது, அந்த அளவுக்கு ஆகி போச்சு. இந்த வாரேன். எங்கம்மா வேலை இருக்கிறதுனால எங்கேயுமே போறது இல்லை, அங்கே அக்கம் பக்கத்தில் கூட போறது இல்லை. என்ன நீ எத்தனை மணிக்கு போறது? ஏதோ 10 மணிக்குன்னு சொன்னா அப்படி. சரி விடுங்க, எதுக்கு இப்படி சிடு சிடுன்னு இருக்கீங்க? இதான் இருங்க நீ. என்னமோ ஒன்று, என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. விடுங்க நீ, விடுங்க சரிங்களா? அதை இதுன்னு போட்டு மனசை உழப்பிக்காதீங்க. நானே இப்போ அதெல்லாம் மறந்துட்டு நார்மலாக இருக்கேன். அந்த மாதிரி இருங்க. என்னமோ அண்ணி, நீங்கள் சொன்னதுனால தான் நான் இப்போ கிளம்புறேன், இல்லைன்னா நான் கிளம்பவே மாட்டேன். எனக்கு விருப்பன்றதே இல்லை சுத்தமாக. அண்ணி, அதை இதனை கலந்து நீங்கள் கவலைப்படாதீங்க சரிங்களா? நம்மளாம் இருக்கோம், அப்படியே விட்டுற போகிறோம். பார்த்துக்கலாம், விடுங்க. போங்க, முதல்ல கிளம்புங்க. சரிங்க அண்ணி.